ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம பிப்ரவரி நடக்க போகிற ஆஃப்காட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீரீஸாக பார்க்கலாம். ஸோ இதில் பிப்ரவரி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் ஜிகே இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம ரெகுலராக பார்ப்போம். ஆஃப்காட் எக்ஸாம்ஸில் சில ஏரியாவிலேருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் என்னென்ன, இப்போ ரீசெண்டாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா, டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க அதுதான் கொஸ்டின்ஸில் வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக நியூக்ளியர் K4 சப்மரைன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ரீசெண்டாக நடந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே சாப்டரில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிசைல் வந்து இந்தியாவில் இருக்குது, ஸோ இந்தியாவில் இண்டிஜினியஸாக இருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வரும். இதில் முக்கியமாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிசைல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன டைப் அப்படின்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஸோ சர்ஃபேஸ்லேருந்து போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மிசைல். இதில் இந்த ப்ரோக்ராம் ஃபேமஸாக இந்தியாவில் எப்போ டெவலப் ஆனது நமக்கு தெரியும். ஸோ இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தான் நம்ம நிறைய மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அதில் முக்கியமான சீரீஸ் தான் இந்த அக்னி சீரீஸ். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் லான்ச் பண்ணது. ஸோ இதில் அக்னி சீரீஸ் வந்து இப்போ வந்து ஒரு மேஜர் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால இந்த இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்னி சீரீஸில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஸோ அக்னி 1லேருந்து அக்னி 6 வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில். இதில் அக்னி 1ஓட ரேஞ்ச் பார்த்துங்க 700 to 1200 கிலோமீட்டர். ஸோ இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல், மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல், இது இல்லாமல் இன்டர்மீடியட் பேலஸ்டிக் மிசைல், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். இது எல்லாமே அதோட ரேஞ்சை வச்சு பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1000 கிலோமீட்டராக இருக்கும். அக்னி 1ஓட ரேஞ்ச் வந்து 700 to 1200 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் இந்த அக்னி பிரைம்ங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்னி 1ல் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை அப்டேட் பண்ணி இந்த அக்னி பிரைம் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேஞ்ச் 1000 to 2000 கிலோமீட்டர். இது ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். இதுக்கப்புறம் அக்னி 2, 3, 4 இதோட ரேஞ்செலாம் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணது அக்னி 5. அக்னி 5ஓட ரேஞ்ச் வந்து 5000 to 8000 கிலோமீட்டர். இதில் இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய இஷ்யூ என்னென்னா, இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். ஸோ கான்டினென்ட் டு கான்டினென்ட் வந்து இது போகும், அந்தளவுக்கு இதோட ரேஞ்ச் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மிசைல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இதில் வேற என்ன இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் கேட்டகரியில்னா, பிருத்திவி இருக்கும், அதுக்கடுத்து தனுஷ், நெக்ஸ்ட் வந்து பிரகார். ஸோ ஆஃப்காட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். அதில் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கடுத்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த கேட்டகரியில் என்னென்ன மிசைல்ஸ் இந்தியாவில் முக்கியமாக இருக்குன்னா, ஆகாஷ் இருக்குது, பராக் 8 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரி என்னென்ன இருக்குன்னா, அஸ்த்ரா இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டது. இதுக்கடுத்து நம்ம பேலஸ்டிக் மிசைல் பார்த்ததுக்கப்புறம் க்ரூஸ் மிசைல் டைப்ஸ். ஸோ ஆப்ரேஷனல் படி பேலஸ்டிக்கும் க்ரூஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நம்ம என்னென்ன கேட்டகரி கீழே வச்சுருப்போம்னா, அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணி 3 கேட்டகரியில் வச்சுருப்போம். ஸோ சப்சோனிக்கா, சூப்பர் சோனிக்கா, ஹைப்பர் சோனிக்கா அப்படின்னு. ஸோ சப்சோனிக் நமக்கு தெரியும், நிர்பாய் அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்கும். இதுக்கடுத்து இந்தியாவும் ரஷ்யாவும் டெவலப் பண்ண பிரம்மோஸ் மிசைல். இதில் பிரம்மோஸ் 1 கேட்டகரி நமக்கு தெரியும், சூப்பர் சோனிக். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 290 கிலோமீட்டர் தான். பட் இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷனில் அதாவது டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன மிசைல்னா பிரம்மோஸ் 2. இதோட ரேஞ்ச் வந்து ஹைப்பர் சோனிக் மிசைல். ஸோ இந்தியா மேலே சில ட்ரீட்டிலாம் சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பிரம்மோஸ் 2ஓட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 600 கிலோமீட்டர். ஸோ இதுக்கடுத்து வேறு என்னென்ன மிசைல் கேட்டகரி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, இன்டர்செப்டார் மிசைல் கேட்டகரி. ஸோ இதில் முக்கியமாக இந்தியாவில் இருக்கிறது பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுக்கடுத்து சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணுறத கேட்டகரியில் வேறு என்னென்ன மிசைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அஸ்வின் இருக்கும், சக்காரிக்கா, K4 அண்ட் K5.
ஸோ இந்த கேட்டகரிக்கு அப்புறம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ். ஸோ எனிமி கண்ட்ரியில் நம்மளை அட்டாக் பண்ணுற வர கண்ட்ரிஸோட அவங்களோட ஆர்ம்டு இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட டேங்க் இல்லை மற்ற இதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அமோகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாக் ஹெலினா ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணுறது, நாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லேருந்து லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது ஒரு மேன் டு மேன் லான்ச் பண்ணுறது. இதுக்கடுத்து இது இல்லாமல் வேறு என்ன கேட்டகரிலாம் இருக்குது எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதர் மிசைல்ஸ் வந்து பின்னக்கா இருக்கும். பின்னக்காவோட கேட்டகரி என்னென்னா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர். ஸோ பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து அர்ஜுன்கிறது மெயின் பேட்டில் டேங்க். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் அதாவது என்னென்ன மிசைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியில் அதிகமாக வந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து டிஃபென்ஸ்லேயே என்னென்ன எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2024 என்ன மிசைல் கண்டக்ட் பண்ணியிருப்போன்னா, சாரி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்போன்னா அக்னி வாரியர். ஸோ இது எந்த 2 கண்ட்ரிக்கு இடையிலனா இந்தியா அண்ட் சிங்கப்பூர் கண்டக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கடுத்து இந்தியா அண்ட் கம்போடியா வந்து பார்த்தீங்கன்னா சின்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2024 நிறைய எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் ஃபேமஸாக கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேஜர் கண்ட்ரிஸ் கூட சில எக்ஸசைஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குன்னா வஜ்ர பிரஹார், யுத் அபயாஸ் அண்ட் மலபார் எக்ஸசைஸ். மலபார் எக்ஸசைஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பைலேட்ரல் எக்ஸசைஸாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மலபார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து சம்பிரதி அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ், ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி, அவங்களுக்கு இடையில் நடக்கிற எக்ஸசைஸு. இதுக்கடுத்து இந்தியா ஃப்ரான்ஸ். ஸோ இதுதான் ரீசெண்ட் எக்ஸாமில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. சக்திங்கிற எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக 2024 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கருடா சக்தி. இது எந்த 2 கண்ட்ரினா இந்தியா அண்ட் இந்தோனேசியா. சேம் தர்ம கார்டியன் எக்ஸசைஸும் இப்போ 2024 அதோட அப்டேட் எக்ஸசைஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த 2 கண்ட்ரின்னு பார்த்துங்க, இந்தியா அண்ட் ஜப்பான். அதுக்கடுத்து இந்தியா அண்ட் நேபாளுக்கு இடையில் சூர்யா கிரண். ஸோ இது ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திரா. ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில். இதுக்கடுத்து மித்ர சக்தி. சக்திங்கிறது வந்து எந்த கண்ட்ரி, கருட சக்திங்கிறது எந்த கண்ட்ரின்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து மித்ர சக்திங்கிறது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஃபேமஸ் எக்ஸசைஸ் வந்து கொங்கன், இந்தியாவுக்கும் யூகேக்கு இடையில். டஸ்லிக் இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் செய்சில்ஸ்க்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா லமைத்தி. ஸோ ஈக்குவேரிங்கிறது இந்தியாவுக்கும் அண்ட் மாலத்தீவ். ஸோ இது இல்லாமல் 2024 என்னென்ன எக்ஸசைஸ் வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து சம்மிட்ஸ். ரீசெண்டாக என்னென்ன சம்மிட்ஸ் வந்து நடந்தது, இந்தியாவில் நடந்தது, இந்தியா இல்லை வேற எங்கேயாவது பார்ட்டிசிபேட் பண்ணது. இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட சம்மிட்லாம் எங்கே நடந்தது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம்மிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20. ஸோ G20யோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G20 ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காது, சில ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ G20யில் இந்தியா வந்து மெம்பர். எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. G20யில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ ஒரு 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதான் அந்த மேப்பு. எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா G20யில் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ எமர்ஜிங் எக்கனாமி, டெவலப்டு எக்கனாமிஸ் தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 18th சம்மிட் எங்கே நடந்திருக்குன்னா 2023 நியூ டெல்லியில் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து ஸோ இதில் தான் அந்த நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா G20 சம்மிட்டில் இந்தியாவோட நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நேமில். ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும் போதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத்ங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம்மிட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துங்க, பிரேசில். ஸோ இதுக்கடுத்து வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ செக்யூரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் பர்பஸ்க்காக SCO வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதை நோட் பண்ணிங்க, யூரோஷியன் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங், சைனாவில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக சில மெம்பர்ஸ்லாம் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ யார் யார் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரே இயரில் வந்து பார்த்தீங்கன்னா SCOவில் வந்து மெம்பராக ஆட் ஆகிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வராக இருந்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து மெம்பராக ஆட் ஆயிருப்பாங்க. ஸோ ரீசன்ட் சம்மிட் எஸ்சியோட எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா கஜகஸ்தானில் நடந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து G7 சம்மிட். ஸோ G7ல் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. ஸோ லாஸ்ட் டிஃபென்ஸ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ G7 கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா G7ல் மெம்பர் கிடையாது. ஸோ இதுக்கடுத்து யார் யார் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஸோ மேப் பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கனடா, USA இருக்கும் நார்த் அமெரிக்காவில். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, அதுக்கடுத்து UK, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கும். ஸோ இந்த 7 பேர் தான் மெம்பராக இருப்பாங்க. ஸோ எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1973 வாஷிங்டனில் வந்து பார்த்தீங்கன்னா G7 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அது வந்து G8 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா G7 மாறி இருக்கும். ஸோ லாஸ்ட் சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 தான் நடந்திருக்கும், ஜப்பானில் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் நம்ம இந்தியா வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. பிரிக்ஸோட அப்ரிவேஷன் நமக்கு தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் க்ரோத்துக்காக ஆரம்பித்தது. இதில் எமர்ஜிங் எக்கனாமியெல்லாம் சேர்ந்து இந்த பிரிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்தியாவும் மெம்பர். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஷ்யாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சம்மிட் எங்கெங்கே நடந்ததுன்னு பார்த்துங்க. ரீசன்ட் சம்மிட்டு 15th சம்மிட் வந்து 2023 சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து 16th சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நடந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் நோட் பண்ண வேண்டியது, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் நோட் பண்ணிங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதுக்கடுத்து ஈஸ்ட் ஆசியா சம்மிட். ஈஸ்ட் ஆசியா சம்மிட் இதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. இது இல்லாமல் ரீசன்ட் சம்மிட்ஸ் நோட் பண்ணிங்க. 18th சம்மிட் வந்து இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும். 19th சம்மிட் வந்து வியான்டின், லாவோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கேட் ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்னா நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம். ஸோ FAO, யுனெஸ்கோ, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. யூனிசெஃப், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்கும். இதுக்கடுத்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸோ ஜெனீவாவில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பேங்க்ஸ் ரிலேட்டடாக சில ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்ட் பேங்க் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியில் பேங்க்ஸ் இருக்கும். அந்த கேட்டகரி வைஸ் அவங்களோட ஒர்க்கு பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ஸ், பூவர் கண்ட்ரிக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கடுத்து IFC, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, மெம்பர் கண்ட்ரீஸில் ப்ரைவேட் செக்டார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்காக இந்த IFC இருக்கும். இதுக்கடுத்து மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இது எல்லாமே வேர்ல்ட் பேங்க் குரூப்போட டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து IMF வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், யூஎஸில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்கும். சார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆக்டிவாக இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்மண்ட், நேபாளில் இருக்கும். ஸோ இதில் யார் யார் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இதுக்கடுத்து ஆசியன் சமிட் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சகர்த்தா, இந்தோனேஷியாவில் இருக்கும். OECD, பாரிஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நோட் பண்ணிங்க. இதுக்கடுத்து ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங், சைனாவில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வேர்ல்ட் பேங்க் அந்த அலைன்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் இருக்கும். ஆசியன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஆஃப் கேட்டகரி சில ட்ரீட்டிஸ் வந்து ரெகுலராக கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அந்த ட்ரீட்டிஸில் என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த ட்ரீட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். இதில் முக்கியமான ட்ரீட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா ராம்சார் கன்வென்ஷன். ஸோ வெட்லேண்ட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ராம்சார் கன்வென்ஷன் இருக்கும். இதுக்கடுத்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். இது என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணதுன்னா பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ்.
ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அந்த இடத்துல இதோட நேம் வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஏரியாவில் கிரியேட் பண்ணாங்களோ அதை நேம் படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுக்கடுத்து ஸோ என்டேஞ்சர் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சைட்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து வியன்னா கன்வென்ஷன் அண்ட் மான்ட்ரியல் புரோட்டோகால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசோனோட ரிலேட் ஆயிருக்கும். ஸோ ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வியன்னா கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து அந்த எந்தெந்த ஓசோன் லேயரை டெப்ளீட் பண்ணுற சப்ஸ்டன்சஸை குறைக்கிறதுக்காக இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் வந்து ராம்சார் சைட்டு கீழே எந்தெந்த சைட்ஸை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சில ஏரியாவை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. தம்பாரா லேக், ஹிராகுட் ரிசர்வாயர், அன்சுபாரா லேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிங்க ஒடிசாவில். ப்ளஸ் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் இருக்குது, 2024-23 என்னென்ன ராம்சார் சைட்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இதுக்கடுத்து தானே கிரீக் எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசில் வந்து யாஸ்வந்த் சாகர். இதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நிறைய அந்த ரீசன்ட் டைமில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரி, சுசீந்திரம் தெரூர் வெட்லண்ட் காம்ப்ளெக்ஸ், வடுவூர் பேர்ட் சாங்சுரி, கஞ்சிரம்குளம் பேர்ட் சாங்சுரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இன்க்ளூட் பண்ணது. ஸோ இதுக்கடுத்து ட்ரீட்டிஸ்லேயே சில இது இருக்குது. கியோட்டோ புரோட்டோகால் இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அதோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்து கார்டஜினா புரோட்டோகால் பர்பஸ் வந்து பயோசேஃப்டி. நெக்ஸ்ட் வந்து நகோயா புரோட்டோகால் ஸோ ஜெனட்டிக் பர்பஸ்க்காக ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ட்ரீட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விசன் டிஃபென்ஸ் நமக்கு தெரியும். இது வரைக்கும் வந்து நிறைய டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்டிஏ அண்ட் சிடிஎஸ்க்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபெசாலிட்டி என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்காக என்னென்ன வேணுமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேஸ்டு அனாலஜி. ஸோ இந்த 3 months இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சோ அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பேஸில் அசஸ் பண்ணும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் பிளான். ஸோ ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்கோர் கார்ட்ஸ். ஸோ வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் அசஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும், ப்ளஸ் அவங்க ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஸோ இந்த 3 months ஐடிபி ப்ரோக்ராம் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 15 full mark டெஸ்ட். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்களாவே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சிடிஎஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ சிடிஎஸ்லேயுமே இதே ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அந்த 3 monthsல கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ. யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.